வெல்கம் டு கணேசன் மீடியா. இறைவனுடைய அருளால் நம்ம எல்லாரும் நல்லா இருப்போம். தொடர்ந்து ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கிற எல்லாருக்கும் மனசார நன்றியை தெரிவிச்சுக்கிறப்பா. வாங்க இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்ப்போம். தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்ருக்கிற எல்லாருக்கும் மனசார நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்னு நான் சொல்கிறேன். ஆனால் நான் தொடர்ந்து வீடியோ போட முடியலை. ஏதாவது ஒரு வேலை இருந்துக்கிட்டு இருக்கும், அதனால் போடாமல் இருப்பேன். இப்போ என் உடம்புக்கு எனக்கு ஆஸ்பத்திரிக்கு அலைகிறதா போச்சு. முதல்ல ப்ரெஷர் கொஞ்சம் அதிகமாகி அதுக்கு அலைஞ்சிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் சுகர் அப்பப்போ டெஸ்ட்டு பண்ணுறேன். கண்ட்ரோல்லையே பார்டரில் இருக்குங்கிறாங்க, அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. அப்புறம் பல்லு வலி, ஏதாவது ஒன்று சாப்பிட்டுட்டோம்னா போய் சிக்கிக்கிறது. அதுக்காக போனேன் ராமச்சந்திரா ஆஸ்பத்திரிக்கு, போரூருக்கு. இடது பக்கம் இருக்கிற கடாப்பல் கீழ்ப்பக்கம் ஒரு 38 வருஷத்துக்கு முன்னாடியே எடுத்துட்டேன். அது எந்த பிரச்சனைன்னு மறந்துட்டேன். அதுக்கப்புறம் இந்த சைடு மென்னுக்குருவோம் வலது பக்கம் அப்படின்னு விட்டுட்டேன். இப்போ வலது பக்கம் மேல் சைடு இருக்கிற பல்லில் அது ஏதோ ஒரு சின்ன ஓட்டை விழுந்த வயசாகி போச்சுல, பல்லு கூட எதனா பிரச்சனையாகி போச்சு போல் சாப்பிட்றதெல்லாம் போய் சிக்கிக்கிறோம். நம்ம சில பேர்கிட்ட பேச்சால் சிக்கிக்கிட்டு தவிக்கிற மாதிரி அந்த சாப்பாடு போய் சிக்கிக்கிறோம். அதை பின்ன வச்சு எடுத்து ஏதோ ஒரு ஏடா கூட நானே பண்ணி விட்டுட்டேன். அதுக்காக இந்த பல்லை ஒரு வழி பண்ணணும், இல்லாட்டி சாப்பிட்றது செமிக்க முடியாதே, மென்று சாப்பிட்டா தானே ஜீரணமாகும் அப்படின்னு சொல்லிட்டு போனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஃபஸ்ட்டு தற்காலிகமாக வச்சு அடைச்சி விடுவோம். 15 நாள் கழித்து உங்களுக்கு அது வலி இல்லாமல் இருந்தால் நிரந்தரமாக அடைச்சி விட்ருவோம். அப்புறம் நீங்கள் எப்பயும் போல் உணவு சாப்பிட்டுக்கிறலாம், பல்லில் சிக்காதுன்னு சொன்னாங்க. எனக்கு 12 நாள்லேயே அந்த தற்காலிகமாக அடைச்சதுலேருந்து கொஞ்சம் கூசிச்சு. அதனால் இன்றைக்கி போயிருந்தேன். 2 வாட்டி போனால் அதையெல்லாம் சொல்லலை. அதுக்கப்புறம் அடைச்சிட்டேன். வீட்டுக்கு வர்றதுக்கு நேரம் ஆகிப்போச்சு. காலையில் 11 மணிக்கு போனது. வரும்போது கடையிலேயே சாப்பாட்டை வாங்கிட்டு அப்படி வீட்டுக்கு தேவையானது கொஞ்சம் பொருள் வாங்க வேண்டியது இருந்துச்சு. கொஞ்சம் பழங்கள், அப்புறம் கொஞ்சம் இந்த மளிகை சாமான் பொருட்கள், அதாவது வீட்டுக்கு தேவையானது, அதை கொஞ்சம் வாங்கிட்டு அப்படியே நம்ம ஆளை பக்கத்துக்கு வந்தாச்சு. 11 மணிக்கு போனதுனால வீட்டுக்கு வர்றதுக்கு 3:30 ஆகிப்போச்சு. அப்புறம் எப்படி எந்நேரம் சமைச்சு சாப்பிட்றது, அதனால் கடையில் வாங்கிட்டு வந்தேன். நான் ரொம்ப கடையில் வாங்க மாட்டேன், இன்றைக்கி வேறு வழி இல்லை. ஆனால் அங்கே அதாவது பேஷண்ட்டாக வந்திருந்தவங்கெல்லாம் சில விஷயங்கள் சொன்னாங்க. அதையெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா நம்ம விழிப்புணர்வோடு இருக்கணும். பல்லை பாதுகாக்கணும். வீட்டுக்கு வந்த உடனே என்ன பண்ணேன், இந்த ஆப்பிள் வாங்கினேன், பச்சை ஆப்பிள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதில் மிளகு பொடி உப்பு போட்டு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். அப்புறம் கொஞ்சம் கடுகு, வெள்ளை எள்ளு, கொய்யாப்பழம், அப்புறம் என்ன வாங்கினேன், இது எலுமிச்சம்பழம், இது மட்டும் வாங்கினேன். இன்னும் கொஞ்சம் வாங்கணும். வாங்கும்போது இது முள்ளங்கி வாங்கினேன். முள்ளங்கி எனக்கு பிடிக்கல. அப்புறம் நாளைக்கு செவ்வாய்க்கிழமை சாம்பார் வைக்கணும், அதனால் வாங்கினேன். பல்லுக்கு அந்த அடைக்கிறதுக்கு 3 மணிக்கு மேலே ஆனதுனால பசி வேறு செம பசி. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, டாக்டர் 1 மணி நேரத்துக்கு அப்புறந்தே சாப்பிடணும்ட்டாங்க. அதுவே எனக்கு ரொம்ப டயர்டாகி போச்சு. எப்பயுமே கரெக்டாக சாப்பிட்டாதே. முந்தியெல்லாம் கொஞ்சம் நேரம் சாப்பிடாம இருந்தாலும் தாங்கும். வரும்போது பார்த்திங்கன்னா சிக்கன் ரைஸ் நாராயணன் வாங்கினேன். சாப்பாடு காலி ஆயிடுச்சு, அதனால் நான் சப்பாத்தி வாங்கிக்கிட்டேன். அப்புறம் நீ கொஞ்சம் சிக்கன் ரைஸ் சாப்பிடுமா அப்படின்னா, சரின்னு சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நைட்டு வேலையை பார்க்கலாம் அப்படின்னு. இன்றைக்கி வேலை இது தான். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். முழுசாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறப்பா. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை பாய்ப்பா.